ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome students of ICP Academy. Now must be communicated to the offeree. Offeree, the person who wants to accept it, அவருக்கு அது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஒன்லி தென் இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னும் பார்க்குறோம். ஒரு ஆஃபர் டு பி கம்ப்ளீட், இட் ஷுட் பி செட், இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் டு த பர்சன் டு ஹூம் இட் இஸ் மேட். யாருக்கு அந்த ஆஃபர் செய்யப்படுதோ அவருக்கு அது கம்யூனிகேட் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்ச மாதிரி நம்ம ஒத்துக்க முடியாது. அன்லெஸ் அந்த ஆஃபர் கரெக்டான கம்யூனிகேஷன் ஆகி அவருக்கு ரீச் ஆகியிருந்தாலொழிய அதிலிருந்து அக்செப்டன்ஸ் அதுக்கு அவர் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அன் ஆஃபர் இன் இக்னோரன்ஸ் ஆஃப் த ஆஃபர் இஸ் நாட் அக்செப்டன்ஸ் அண்ட் டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் டு தி அக்செப்டர். அதாவது அந்த சைட்லேருந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, பட் வித்தவுட் நோயிங் தி ஆஃபர், ஹீ இஸ் நாட் அவேர் ஆஃப் தி ஆஃபர். இன் தட் கேஸ் ஆல்சோ இட் டஸ் நாட் கன்ஃபர் எனி ரைட் ஆன் தி அக்செப்டர். அக்செப்டருக்கு அதனால் எதுவும் ரைட் வர்றதில்லை. ஒரு ஃபேமஸ் கேஸ் ஆஃப் லால்மன் சுக்லா வர்சஸ் கௌரி தத்னு ஒரு கேஸ் இருக்குது. கௌரி தத் சென்ட் a servant லால்மன் டு ட்ரேஸ் his missing nephew. He then announced that anybody who traces him would be entitled to a certain reward. L traced the boy in ignorance of this announcement. Subsequently, when he came to know of the reward, he claimed it. Held he was not entitled to the reward as he did not know the offer. பாஸ் ஒரு சர்வெண்ட் கிட்ட அவருடைய ரிலேட்டிவ் காணாமல் போயிருக்காரு, அவரை ட்ரேஸ் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. அவரை ட்ரேஸ் பண்ண கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்குறோன்னு. இது அந்த சர்வெண்ட்டு டசன்ட் நோ அபவுட் இட். பட் அவர் இது தெரியாத போதும் அவரை தேட போயிருந்ததுனால கிடச்சி கூட்டிகிட்டு வர்றாரு. வந்ததுக்கப்புறம் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் there is an announcement made. அப்போது he claims for the reward, but he will not be entitled to the reward. அவருக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவர் அந்த ஆஃபரை கம்யூனிகேட் ஆகி அக்செப்டன்ஸ் கொடுக்கல. he went in to search the relative just as a servant of the person who sent him. அவ்வளோதானே ஒழிய அந்த ஆஃபரை கம்யூனிகேட் ஆனதுனால அக்செப்டன்ஸ் கொடுத்து போகலைங்கிறதுனால he is not entitled to claim அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ until unless the offer is being communicated to the offeree and he accepts it, he cannot claim for it. Fourth one, it must be made with a view to obtaining the assent of the other party. That is, offer அப்படிங்கிறது சும்மா நாம் கேவாஸ் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இட் ஷுட் பி given with a view to obtain the consent of the other party. யாருக்காக அந்த ஆஃபர் பண்ணுதோ அவருடைய அக்செப்டன்ஸை வாங்கிறதுக்காக அந்த ஆஃபர் பண்ணியிருக்கணுமே ஒழிய சும்மா ஒரு இன்டென்ஷன் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக பண்ணியிருக்கக்கூடாது. The next one, it may be conditional. An offer can be made subject to any terms and condition by the offerer. For example, offerer may ask for payment by RDGC, NEFT, etc. NEFT. The offeree will have to accept all the terms of the offer, otherwise the contract will be treated as invalid. ஒரு ஆஃபர் பண்ணும்போது அதில் சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடலாம். அக்செப்டன்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. பட் ஆஃபரில் தேர் கேன் பி அன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். தட் இஸ், ஆஃபரர் இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு சேல் பண்ணுறாரு. சேல் பண்ணும்போது த பேமெண்ட் மோடை அவர் சொல்லலாம்.
இது இப்படி தான் பண்ணியிருக்கணும், ஒரு ஜிபேயில் தான் பண்ணலாம், இல்லை ஒரு பேபாலில் பண்ணலாம், இல்லை ஒரு நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேமெண்ட் மோட் அவர் அதில் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஆஃபரே அக்செப்டன்ஸ் கொடுத்தாருன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் he is accepting with all the condition அப்படின்னு. அப்படி அந்த டேர்ம்ஸுக்கு அவர் அக்செப்ட் பண்ணலை, இது ஒன்று விட்டுட்டு பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்தால் கான்ட்ராக்ட் வந்து இன்வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆஃபர் ஷுட் நாட் கண்டெயின் த டேர்ம் ஆஃப் non-compliance of which would amount to acceptance. One cannot say that if acceptance is not communicated by a certain time, the offer would be considered as accepted. ஒருத்தர் வந்து இந்த அக்செப்டன்ஸை நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒத்துக்கிட்டதாக அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போட முடியாது அப்படிங்கிறது தான் இதை மீன் பண்ணுது. எக்ஸாம்பிள் டெக்ஸ்டுவல், A proposes B to purchase his Android mobile for 5,000 and if no reply by him in a week, it would be assumed that B had accepted the proposal. This would not result into a contract. ஏ என்ன சொல்கிறாரு, அவருடைய மொபைலை 5,000 ருபீஸ்க்கு விற்கிறதாக சொல்கிறாரு. வித்தின் அ வீக் வந்து பி இதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா பி அந்த ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணதாக இவர் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி வந்து இது கான்ட்ராக்ட் கிடையாது. திஸ் வில் நாட் ரிசல்ட் இன் அ கான்ட்ராக்ட். ஒரு டைம் பீரியடுக்குள்ளே இவர் அக்செப்டன்ஸ் கொடுக்கலன்னா அக்செப்டன்ஸ் கொடுத்ததாக அர்த்தங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. கொடுக்கலன்னா தென் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் த ப்ரொபோசல் ஹஸ் நாட் பீன் அக்செப்டட் பை தி பர்சன் ஹூ ஹேஸ் டு அக்செப்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், தி ஆஃபர் மே பி எய்தர் ஸ்பெசிஃபிக் ஆர் ஜென்ரல். ஆஃபர் பண்ணுறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் நபருக்கு பப்ளிக்கில் ஒருத்தருக்கு பண்ணுறதாகவும் இருக்கலாம், அல்லது இட் மைட் பி ஃபார் இன் ஜென்ரல், ஒரு பப்ளிக்குக்கு அப்படி ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரியும் இருக்கலாம். இது ரெண்டாகவும் இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கலாம் அல்லது ஜென்ரலாகவும் இருக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆஃபர் மே பி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இம்ப்ளைடு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆஃபர் மேட் வந்து எய்தர் கேன் பி ரிட்டன் பை இன் வேர்ட்ஸ் ஆர் செட் பை வேர்ட்ஸ், இஃப் நாட் நடத்தையின் வழியாக உணர்த்தலாம், பை காண்டக்ட். இவர் நடந்துக்கிறது வழியாக இது ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம், அல்லது ஒரு வேர்ட்ஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியோ எழுத்தில் கொடுத்தோ இல்லை ஏதாவது பண்ணியிருந்தாலும் அது இருக்கலாம். அப்போது எழுத்து வழியாகவோ இல்லை வேர்ட்ஸ் வழியாகவோ கொடுத்துருந்தா அது எக்ஸ்பிரஸ்டு. பை ஆக்ஷன் அதை தெரிவிச்சிருந்தாருன்னா அது காண்டக்ட். Textual example 46. A boy starts cleaning the car as it stops in the traffic signal without being asked to do so. ஒரு டிராஃபிக் இதில் நிற்கிது ஒரு காரு சிக்னலில். அப்போ அந்த அங்கே நிறைய பசங்க க்ளீன் பண்ணுறதுக்கு வர்றவங்க இந்த காரை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன் சச் சர்க்கம்ஸ்டன்சஸ் எனி ரீசனபிள் மேன் குட் கெஸ் தட் ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் டு பி பெய்ட். ஹியர் த பாய் இஸ் மேக்கிங் அன் இம்ப்ளாய்ட் ஆஃபர். அப்போது ஒரு அதை க்ளீன் பண்ணுறாருன்னா யார் அங்கே அந்த சிக்னலில் நிறுத்தினாலும் அவரை எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணி முடித்தோன்னே ஹீ வுட் பி ஆஸ்கிங் ஃபார் பேமெண்ட்டுன்னு. ஸோ திஸ் இஸ் அ காண்டக்ட் விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை ஹிஸ் ஆக்ஷன். ஸோ திஸ் இஸ் அன் இம்ப்ளாய்ட் ஆஃபர். Next is offer is different from a mere statement of intention, an invitation to offer, a mere communication of information, a prospectus and advertisement. ஆஃபருங்கிறது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை ஒரு இன்விடேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதோ இல்லை ஒரு ப்ராஸ்பெக்டஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையோ ஆஃபர்னு எடுத்துக்க முடியாது. இன் டீட்டெயில் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன், a statement of intention and announcement. ஒரு ஃபாதர் வந்து அவங்க அப்பா சன்னுக்கு ஒரு விஷ் எழுதுகிறாரு, மேக்கிங் him the owner of his property. I'll make you the owner of all my property அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதினார்னா this is not an offer. It is just a statement of intention. What he thinks to be done in little later in life அவர் தெரிவிக்கிறார், அவ்வளோதான். That is not an offer. Next, example 48 of your text book. An announcement to give scholarship to children scoring more than 95% in 12th board is also not an offer. ஒரு announcement கொடுக்குறாங்க, யாரெல்லாம் வந்து 95%க்கு மேலே உங்கள் 12th எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு காலேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் நாட் அன் ஆஃபர். இட் இஸ் ஜஸ்ட் அன் அனௌன்ஸ்மெண்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் ஆஃபர் மஸ்ட் பி டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் அன் ஆன்சர் டு அ கொஸ்டின். ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு ஆன்சருக்கும் ஒரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் வந்து ஒரு கேஸ், ரியல் கேஸு, ஹார்வி வர்சஸ் ஃபேசி 1893. In this case,
Privy Council explained the distinction between an offer and an invitation to offer. In the given case, the plaintiffs, through a telegram, asked the defendants two questions, namely, will you sell us bumper hall pen and telegraph lowest cash price? இப்போ இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த people who is ready to maybe they have filed a case. Will you sell us bumper hall pen விற்பீங்களா அப்படின்னா எங்களுக்கு lowest cash price தெரிவிக்கீங்க அப்படின்னு. The defendants replied through telegram that the lowest price for bumper hall pen is $900. The plaintiff sent another telegram stating we agreed to buy it. However, the defendants refused to sell the property at the price. இதை இவங்க ப்ரைஸ் டிக்டேட் சொன்ன பின்னால் அதை விற்கிறதுக்கு அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு தி அதர் பார்ட்டி சொன்னது. பட் இங்கே லேட்டர் த ஒன் ஹூ இஸ் quoted the price says we are not ready to sell. நாங்கள் விற்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு. அப்போ அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தவங்க இந்த பர்சன் யார் ப்ரைஸ் டிக்டேட் பண்ணாங்களோ அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. பட் இந்த கேஸை நிற்கலை. The Privy Council did not agree with the plaintiffs on the ground that they had asked 2 questions. The defendant replied one to the second question by quoting the price but reserved their answer with regard to the willingness to sell. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விற்கிறதுக்கு ரெடியாக என்ன ப்ரைஸ். அப்போ இவங்க ப்ரைஸை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அந்த வில்லிங்னஸ் டு செல் கொடுக்கல. அப்போ இது ஆஃபரே கிடையாது. ஸோ தேர் லார்ட்ஷிப்ஸ் ஹெல்ட் தட் மியர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த லோவஸ்ட் ப்ரைஸ் அட் விச் த வெண்டர் வுட் செல் contained no implied contract to sell to the person who had inquired about the price. இப்போ ஒரு விலையை சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே ஒழிய அவங்க அதை விற்கிறதுக்கு ரெடிங்கிறதோ விற்கிறதுக்கான உறுதியோ இல்லை விற்கிறதுக்கு எதுவும் இதோ சொல்லலை. ஆகையினால இந்த கேஸ் நிற்காது அப்படிங்கிற மாதிரி அந்த கவுன்சிலில் அதை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதே டெசிஷனை மேக்ஃபர்சன் வெர்சஸ் அப்பண்ணாங்கிற ஒரு கேஸ்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி he would not accept less than $6,000 for it. The statement did not indicate any offer but indicated only an invitation to offer. ஒரு இன்விடேஷன் தான் கொடுத்துருக்காங்க, யார் வாங்கணுன்னாலும் இது இந்த விலைக்கு குறைஞ்சி நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இது இதுதான் விலை, இதை உங்களுக்கு விற்கிறோம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு இன்விடேஷன் தான். whoever is ready to buy can approachங்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. The statement of price is not an offer. Quoting the price of a product does not constitute an offer. அது முன்னால் நம்ம கேஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஒரு ப்ரைஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணால் அது ஆஃபராக எடுத்துக்க முடியாது, எந்த குட்ஸுக்குமா இருந்தாலுமே. இப்போ ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அன் ஆஃபர் ஃபார் சேல். இட் இஸ் ஒன்லி அன் இன்விடேஷன் டு ஆஃபர். இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ். நெக்ஸ்ட், an invitation to make an offer or to do business. Invitation to make an offer, the person making the invitation does not make an offer, rather invites the other party to make an offer. Opposite பார்ட்டியை ஒரு ஆஃபர் கொடுக்க சொல்லி அவரை இன்வைட் பண்ணுறாரு ஒழிய இவர் ஒன்றும் அவருக்கு ஆஃபர் கொடுக்க. அவரோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அந்த இன்விடேஷனை அவருக்கு அனுப்பி அந்த பர்சனோட டீல் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இன்விடேஷன் தான். நீங்கள் கான்ட்ராக்டுக்கு ரெடியாக இருந்தால் உங்கள் கூட நாங்கள் கான்ட்ராக்ட் வச்சுக்க ரெடி, அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க போட்டுக்கிறது தான். அதனால் திஸ் இன்விடேஷன் இஸ் நாட் அன் ஆஃபர். எக்ஸாம்பிள் 50, an ad for sale of goods by auction is an invitation to the offer. It merely invites offers bids made at the auction. ஒரு ஏலம் விடணுன்னா அந்த இடத்துல இது ஏலம் நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆஃபருக்கு ஒரு இன்விடேஷன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளோதானே ஒழிய அந்த இடத்துக்கு அவங்க பிட் எடுக்கலாம், அவங்க ஆக்ஷனுக்கு சேலுக்கு கலந்துக்கலாமே ஒழிய தட் இஸ் நாட் அன் ஆஃபர் மேட் டு தி பர்சன். Next one is, when goods are sold through auction, the auctioneer does not contract with anyone who attends the sale. The auction is only an ad to sell, but the items are not put for sale, though persons who have come to the auction may have the intention to purchase. இப்போ ஒரு ஏலம் இருக்குது, அந்த இடத்துல அந்த ஏலம் நடத்தினவர் ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரானா கிடையாது. அங்கே வந்திருக்கிறவங்க முன்னால் பொருளை அவங்க காட்டுறாங்க, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். அந்த ஐட்டம்ஸை அவர் விற்கிறதுக்கு அங்கே போட்டிருக்காருன்னா மற்றவங்க அதை வாங்க வந்திருந்தாலுமே அது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது.
இது வந்து ஹாரிஸ் வர்சஸ் நிக்கல்சன்கிற கேஸில் இந்த டெசிஷன் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது பப்ளிக்கு ஒரு இன்விடேஷன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தானே ஒழிய அது அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடையாது. இது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆஃபர் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அன் இன்விடேஷன் டு மேக் த சப்ஸ்கிரிப்ஷன். Next, a statement of price is also not an offer. What is invitation to offer? ஆஃபருங்கிறதும் ஒரு இன்விடேஷனுங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆஃபருங்கிறது ஒரு டெஃபினட் அந்த இன்டென்ஷனை கான்ட்ராக்டாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிற ஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அது ஆஃபர் ஆகும். வேறஸ் இன்விடேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் அன் ஆஃபர், அவ்வளோதான். அது வந்து அந்த வாங்குறவங்கள ஒரு இன்டியூஸ் பண்ணி அந்த ஆஃபரை ஒரு டெஃபினட் ஆஃபராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இருக்கிறது மட்டுமே தான். ஸோ இன்விடேஷன் டு ஆஃபர் இஸ் அன் ஆக்ட் ப்ரிசீடியன்ட். இதுக்கு முன்னாலத்த நடவடிக்கை, ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு முன்னாலத்த நடவடிக்கை தான் ஒரு இன்விடேஷன். அப்போ அக்செப்டன்ஸ் ஆஃப் அன் இன்விடேஷன் டு அன் ஆஃபர் ஆல்சோ ஒரு கான்ட்ராக்டுக்கு முடியுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு ஆஃபர் எப்போ எமர்ஜஸ்ன்னா நெகோசியேஷன் ப்ராசஸ் 2 பேருக்குள்ளே நடந்தால் மட்டும்தான் அது ஆஃபராக நம்ம எடுக்க முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து when a person advertises that he has stock of books to sell, there is no offer to bound by any contract. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான், என்கிட்ட புக்ஸ் இருக்குது வாங்குறதுக்குன்னு. அப்போ அந்த புக்ஸுக்கு போக வரவங்க அந்த இன்விடேஷன் எடுத்து போகலாம். அந்த இடத்துல வந்து த ஸ்டேட்மெண்ட் இன்டென்ட் பண்ணுறவர் அதை மற்றவங்க அக்செப்ட் பண்ணால் அதுக்கு ஃபர்தராக அவர் அதை நெகோஷியேட் பண்ண அது எப்படி ஆஃபராக கன்வெர்ட் பண்ணங்கிறத பார்க்க முடியுமே ஒழிய ஆஃபர் கொடுக்கறதுக்கு அது ஒரு இன்விடேஷனாக தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஆடியோவில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் ஆஃபர் அண்ட் இன்விடேஷன் டு மேக் அன் ஆஃபர் என்னன்னு பார்ப்போம்.